ஹாய், விஜய் ஆர்கானிக் கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற மல்லிகைப்பூ செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற மல்லிகைப்பூ செடி. இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா நான் பதியம் போட்டு வளருதுங்க. நான் வச்சுருக்கிற மல்லிகைப்பூ செடியிலேருந்து ஒரே ஒரு சின்ன கட்டிங்ஸ் தாங்க எடுத்து பதியம் போட்டு வளர்ந்த செடிங்க. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு சிலர் மல்லிகைப்பூ செடி வச்சுருப்பாங்க. அது பெரிய செடியாக இருக்கும், ஆனால் பூக்களே வைக்காதுங்க. நிறைய இலையெல்லாம் வரும், ஆனால் பூக்களே வைக்காது. இந்த செடியில் பாருங்கள், இது சின்ன செடி தான், எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள். மொட்டுக்களும் நிறைய வைக்குதுங்க. மல்லிகைப்பூ செடி பொறுத்த வரைக்கும் ஒரு மல்லி செடி இருந்தாவே போதுங்க. நம்ம நிறைய மல்லி செடி நம்மளே உருவாக்கிக்கலாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மல்லி செடி வச்சுருப்பாங்க, பூக்களே வைக்க மாட்டேங்குது, இலைங்க மட்டும் நிறைய வளருது, ஆனால் பூக்கள் வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கிளைகள் எல்லாத்தையும் வெட்டுருங்க. கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுறப்ப புது புது துளிர் வருங்க. நிறைய பக்க கிளைகள் வச்சு நிறைய பூக்கள் வைக்குங்க. நம்ம கிளைகள் கட் பண்ணி விட்டதுமே மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால நிறைய பக்க கிளைகள் வச்சு நிறைய பூக்கள் கொடுக்குங்க. 15 நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கணுங்க. அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், உங்கள் செடி ரொம்ப சூப்பராக செழிப்பாக வளருங்க. நிறைய பூக்கள் வைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் அப்படியே மஞ்சளாகிடுது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த இலைகளெல்லாம் மஞ்சளாகிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேமூர் கரைசல் தெளித்து விடணுங்க. தேமூர் கரைசல் தெளிக்க சொல்ல மொட்டுக்களும் நிறைய வைக்கும். அந்த மஞ்சளாக வர இலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக வளர்ந்துருங்க. நிறைய பூக்கள் பூக்கும் தேமூர் கரைசல் கொடுக்கறதுனால. உங்கள் வீட்டு மல்லி செடிக்கும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.